ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் வேலை இருந்ததுனால வர முடியாத சூழ்நிலை. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அத்தனை பேருக்குமே நீங்கள் எல்லோரும் சிறப்பாக பொங்கலை கொண்டாடுங்க. எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கடமா. என்ன கடமைன்னா தாளங்கடமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 கிலோ சைஸு, சரியான சைஸு. இது வந்து தங்கி பிடிக்கிற போட்டில், அதாவது தங்கல் போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. போயிட்டு ஒரு 10 நாள் ஒரு வாரம் அப்படி தங்கி அவங்க பெரிய பெரிய மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அவங்க தங்கி பிடிச்சிட்டு வரும்போது நல்லா பக்காவாக ஐஸ் வச்சு சூப்பராக எடுத்துகிட்டு வருவாங்க. மீன்லாம் எந்த பால் இருக்காது, நல்லா அருமையாக இருக்கும். தாளங்கடமா இது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இது என்ன பண்ணாக்கா பொடிசாக கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு குக்கரில் போட்டு அவிக்கணும். குக்கரில் போட்டு அவிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 விசில் விடணும். அப்போ தான் நல்லா அது பஸ்மமாக அப்படியே சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கிரேவி பண்ணலாம், அருமையாக இருக்கும். இந்த கடமை டொக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. அது நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரையும் பண்ணலாம். ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் வெடிக்கும், அதை நம்ம தட்டை போட்டு மூடி வறுக்கணும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சைஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், சான்ஸே கிடையாது. அதேமாரி கிடைச்சா ஒரு லக்கு தான். ஏன்னா இது வந்து ஆழ்கடலில் பிடிக்கிறது ரொம்ப ரேரானது. இந்த கடமா ரொம்ப ரொம்ப ரேரானது. இது சைஸ் நிறைய வரும், 10 கிலோ சைஸ்லாம் கூட வந்திருக்கு, கட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்லே கூட இந்த மாதிரி தாளங்கடமா வெட்டி கிட்டத்தட்ட ஒரு 5-6 கடமா வெட்டி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். உள்ள சேனல் உள்ள போய் இதை விட பெருசுலாம் கூட போட்டிருக்கேன். நல்லா இருக்கு. ஆனால் நம்மளால் இது வாங்க முடியாது. ஏன்னா அது 1-2 வரும். அது போட்டிலே ஓனருங்களே அப்படி இல்லை, டிரைவருங்க அப்படி இல்லை, போட்டில் தொழில் பண்ணுறவங்க நம்ம ஆளுங்க எல்லாமே அவங்களே எடுத்துப்பாங்க. அவங்கள மீறி தான் இது சேல்ஸுக்கே வரணும். ஆனால் வர வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சைஸ் நான் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா போட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து வெட்டும்போது நான் அந்த அண்ணா கிட்ட கேட்டேன், கொஞ்சம் கொடுங்கண்ணா, கொடுத்தாரு. எடுத்துகிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி இது கிடைச்சா, உங்களுக்கு கிடைச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. வாங்கி அதை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னா அந்த மாதிரி பார்த்து இது க்ளீன் பண்ணி குக்கரில் போட்டு அவிச்சு செய்ய வேண்டியது தான். நிறைய பெரிய பெரிய மீன்லாம் ஃபஸ்ட்லாம் வந்தது, இப்போலாம் இன்னும் வரல, இனிமேல் தான் வரும். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், பெரிய கடமா. நிறைய மீனும் நம்ம சேனலில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ சபரிமலைக்கு போனதுனால ஒரு 7 நாள் பயணம் டூரு, அதனால் சரியான முறையில் வீடியோ இன்னும் கிடைக்கல, வீடியோ எடுக்கல. அது இல்லாமல் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாமல். அதேமாதிரி மீன் ஃப்ரெஷ் ஃபிஷ் நம்ம காசிமேட்டில் தரமாக இருக்கும். வந்து தாராளமாக நீங்கள் வந்து பார்த்து வாங்கி சாப்பிட்லாம். எல்லா மீனுமே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு, வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இது 1ஆம் மாதம் ஜனவரி 1, 2, 3, 4ஆம் மாதம் 15ஆம் தேதி ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. 4ஆம் மாதம் 1ஆம் தேதியே ஸ்ட்ரைக்கு. ஆமாம், 4ஆம் மாதம் 1ஆம் தேதி 2 மாதம் விடுமுறை. இந்த மீன் இனப்பெருக்கம், செனை முட்டை, அதுக்காக 2 மாதம் விடுமுறை விடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் தாராளமாக இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ் ஃபிஷ் தான் எல்லாமே. மதியானத்தில் இப்போ காலையில் போய் மதியானம் பிடிச்சிட்டு வருவாங்க. மதியானம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் 5 மணிக்கு வந்து ஏலம் விடுவாங்க. நிறைய மீன் கூட கணக்கில் வாங்கணுன்னா 2 மணிக்கு இறக்குவாங்க. நீங்கள் அந்த இடத்துல வந்து அந்த மீன் வாங்கிக்கலாம். ஹோல்சேலில் கூடையாக சேல்ஸ் பண்ணுறவங்க அதில் வந்து வாங்கிக்கலாம். இல்லை வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவைன்னா கோடியில் வவ்வால், வஞ்சிரம் எல்லா மீனுமே கிடைக்கும். அப்படி இல்லை நமக்கு ஏலத்தில் வீட்டுக்கு வாங்கினா 5 மணிக்கு ஏலம் விடுவாங்க, அங்கே வந்து வாங்கிக்கலாம். அதேமாரி பழைகளை வச்சுட்ருப்பாங்க மீன், பெரிய பெரிய மீன்லாம் அவங்ககிட்டயும் சூப்பராக இருக்கும், பார்த்து வாங்கிக்கலாம், அருமையாக இருக்கும். ரேட்லாம் வந்து கரெக்டான ரேட்டு தான் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச ரேட்டு கேட்டு வாங்கிக்கலாம். மீன் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பொங்கலுக்கு எல்லா போட்டும் வந்துடுச்சு. எல்லா மீனும் சேல்ஸ் பண்ணி எல்லாமே பொங்கல் கொண்டாடுவாங்க. எல்லாம் பொங்கலோட ஹாப்பியாக இருந்துட்டு இனி
ஒரு வாரம் ஆகும் மறுபடியும் போட்டு எடுக்க. ஐஸ் எண்ணெய்லாம் ஏற்றி போட்டு போய் அதுக்கப்புறம் தான் வந்து சேல் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் பொங்கல் லீவில் ஊருக்குலாம் போயிருப்பாங்க. டிரைவருங்க ஐயா, அப்புறம் போட்டில் மரம் விடுறவங்க எல்லாமே போவாங்க. இல்லை இங்கே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் லேட் ஆகலாம். ஒரு வாரம் கூட ஆகும். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஸ்லோவாகிடும் அந்த டைமில். கொஞ்சம் அப்படியே மெதுவாக போவோம். மற்றபடி இப்போலாம் பார்த்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் நல்லா மீன் வருது. கேரை, சூறை, இந்த மாதிரி மீன், பெரிய மீன் கில்நெட்டில் பாடு வரும். இந்த டைமில் 4 மாதம் நல்லாயிருக்கும். வேலை எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாரி நம்ம சேனலில் பெரிய பெரிய மீன்லாம் கட் பண்ணி போட்டிருக்கோம் முன்னாடி. இப்போ தான் இனிமேல் அந்த மாதிரி தான் வரும் மீன் எல்லாமே. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுனால 1,06,000 சப்ஸ்கிரைபர் இப்போ நம்ம சேனலில் இருக்காங்க. ஃபிஷ் கேட்டிங் ஆர்எஸ் சேனலில். அது அந்த 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்தால் சில்வர் பட்டன் கொடுப்பாங்க. அது எனக்கு கொடுத்துருக்காங்க யூடியூப்லேருந்து அந்த அவார்ட்ஸ். அந்த அவார்ட்ஸ் நான் வாங்கி நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை நிறைய பேர் பார்க்கல. அந்த வீடியோ பாருங்கள். அந்த சில்வர் பட்டன் அந்த அவார்ட்ஸ்னு என்னுடைய சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்குமே நான் உங்களுக்கு டெலிட் பண்ணுறேன். அதேமாரி எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது. அது உங்களுக்காக தான் அந்த அவார்ட்ஸ். அது அப்படி ஏற்றுக்குங்க. அப்புறம் வந்து நிறைய சொல்லணும்னு ஆசை மறந்தே போயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்களுக்கும் அதை நான் டெடிகேட் பண்ணுறேன். அந்த அவார்ட்ஸ்னை அதை வாங்கி பயங்கரமாக அதை செலிப்ரேட் பண்ணி போடணும்னு நினச்சேன், முடியல. அதனால் சிம்பிளாக அப்படியே வீட்டிலேயே நானும் எங்கள் பையனும் ஓப்பன் பண்ணிட்டோம். அது எது நடக்குமோ அதுதான் நடக்கும். நம்ம கையில் என்ன இருக்குது? அது கடவுள் விட்ட வழி அப்படின்ட்டு போக வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைபருக்கு வீடியோ அவ்வளோ அந்தளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு, நண்பர்களுக்கெலாம். பாருங்கள், கடமா மூக்கு, அது எவ்வளோ பெரிய மூக்கு பாருங்கள். இதை தங்கல்பூட்டில் வந்ததுனால கொஞ்சம் ஐஸாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே பொருள் நல்லாயிருக்கும். ஐஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், அந்த மூக்கெல்லாம் எடுத்து அதில் பல் இருக்கும். அந்த பல் பயங்கர சார்பு. அதை வச்சுருக்கேன் பாருங்கள், அதுதான் கடிச்சு சாப்பிடுவோம். ரொம்ப பயங்கர சார்பு அந்த பல்லில். எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் கடிச்சு அடிச்சு நாஸ்தி பண்ணிட்டு வருது. அந்த மாதிரி ஆளு கிளேரி. ரொம்பவும் சிறப்பான ஒரு கடமா. இந்த சைஸ் இல்லைனாலும் உங்களுக்கு சின்ன சைஸில் நார்மல் சைஸு வாங்கி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த பனி காலத்துலலாம் வந்து வாங்கி சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. வெயில் காலத்தான் கொஞ்சம் ஹீட் அது. மற்றபடி அது கடமாலாம் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.